நம்ம விஜய் தொலைக்காட்சியில் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு இருக்க சின்ன மருமகள் சீரியல்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறவங்க வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க விஜய் தொலைக்காட்சி. அந்த விதத்தில் எந்த கேரக்டர் பண்ணுறவங்க வெளியேற போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக அவங்க வெளில போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் தொலைக்காட்சியில் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியலில் ஒன்று தான் சின்ன மருமகள் சீரியல். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் எப்போதுமே டிஆர்பி ரேட்டிங்கில் ஃபஸ்ட்டு 5 பிளேஸில் பிடிச்சிரும் அப்படிங்கிறது உண்மையும் கூட. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள கதைகளம் ரொம்பவே சுவாரஸ்யமான கதைகளமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கதைகளமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் யார் ஹீரோவாக நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன்குமார் அவர்கள் தான் நடிக்கிறாரு. ஹீரோயினியாக பார்த்திங்கன்னா ஸ்வேதா நடிக்கிறாங்க, தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற கேரக்டரில். சேது தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற 2 கேரக்டருக்குமே ஃபேன்ஸ் கூட்டம் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இப்போ சின்ன மருமகளில் ஒரு நல்ல ஸ்டோரியாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சேதுவும் இப்போ தமிழ்ச்செல்வியை நம்பல, அதனால சொல்லிட்டு இனிமே என் கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. இந்த விதத்துல எப்படியாவது நம்ம படிச்சு முன்னேறணும், அப்பாவும் ஆனா கணவரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து தமிழ்ச்செல்வி தனியாவே போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கதைகளத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது இவங்க ஹீரோவும் ஹீரோயினி சேர்ந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ரசிகர்கள் மத்தியில. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா தான் ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க நம்ம விஜய் தொலைக்காட்சி அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க நவீன்குமார் அவர்கள் வெளியேற போகிறதா ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன்குமார் அவர்கள் இப்போ புதுசாக ஒரு சீரியலை எடுக்க போகிறதா ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த சீரியல்லையுமே ஹீரோ ரோலில் பண்ணுறதுனால இப்போ 2 சீரியல்லையுமே மெயினான ஒரு ரோலில் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் வர சீரியல்ஸுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இதை விட அதில் போய் நடித்தா நல்ல ஒரு வரவேற்பு பெறும் அப்படிங்கிறதுனால நவீன்குமார் அவர்கள் வெளியேற போகிறதா ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் வர இருக்க புது சீரியலுமே விஜய் தொலைக்காட்சியில் தான் வருது அப்படிங்கிற அப்டேட்டையுமே நம்ம சொல்லியிருந்தோம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் வர்ஷினி கூட பேர் பண்ணியிருக்காங்க, வர்ஷினி சுரேஷ் கூட பேர் பண்ணியிருக்காங்க நவீன்குமார் அவர்கள். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அட் டைமில் 2 கேரக்டருக்குமே நடிக்க முடியாது, அதனால சொல்லிட்டு ஒரு சீரியல்லேருந்து நம்ம விலகிடலாம் அப்படிங்கிற போல நவீன்குமார் அவர்கள் விலகிறதா ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. எந்த விதத்தில் அது உண்மை அப்படிங்கிறது தெரியல, இன்னும் அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலுமே அவருமே சொல்லலை அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் விஜய் தொலைக்காட்சி என்ன முடிவு எடுத்திருக்கு, அதை விட நவீன்குமார் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவர் போயிட்டாங்க அப்படின்னா கதைகளும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன்குமாருக்காக தான் இந்த சீரியலை எல்லாருமே பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கலர்ஸ் தமிழ இதயத்தை திருடாதே சீரியலில் சிவாங்கிற கேரக்டர் மூலமா நல்லாவே ஃபேமஸ் ஆகிட்டாரு. இதை தொடர்ந்து தான் இன்னமும் ஃபேன்ஸ் கூட்டம் இவருக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இவர் போயிட்டாரு அப்படின்னா நல்லா இருக்காது சீரியல் அப்படிங்கிற போல தான் ரசிகர்களும் எதிர்பார்ப்பாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போல் அப்டேட்டுகளுக்கு நம்ம வெத்தலை பிடி சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.